வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொடூரமான இயற்கை பேரழிவு நம்மை உலுக்கியிருந்தாலும் மக்களின் மன உறுதியினையும் மனித நேயத்தையும் எந்த விதத்தில் சிதைக்க முடியாது. ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்திய அரசின் ஆதரவின் பேரில் அனைத்து மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்ட இந்திய விமானப்படை MI-17 ஹெலிகாப்டரின் உதவியுடன் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்பு. சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று விபத்து. விமானி பலி. இலங்கையின் காலநிலை வரலாற்றில் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களில் ஒன்றாக டிட்வா புயல் பதிவு. தொடர்வது விரிவான செய்திகள். கொடூரமான இயற்கை பேரழிவு நமது சிறிய தீவை உலுக்கியிருந்தாலும் மக்களின் மன உறுதியையும் மனிதநேயத்தையும் எந்த விதத்திலும் சிதைக்க முடியாது என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருந்த விசேட உரையில் அவர் குறிப்பிடுகையில், நாடு வரலாற்றில் மிக பெரும் அனர்த்தத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் முழு நாட்டையும் பாதித்துள்ள இந்த சூழ்நிலையில் மிக சவாலான மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பல உயிரிழப்புகள் நடந்துள்ள நிலையில் இறந்த அனைவருக்கும் ஒரு பெயரும் கதையும் இருப்பதை நினைவுபடுத்தி அவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களை மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதற்கான முழு அர்ப்பணிப்பையும் அரசாங்கத்துக்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார். தன்னைத்தானே ஆபத்திலிட்டு வைத்து செயல்பட்ட முப்படைகளுக்கும் போலீசாருக்கும் அத்துடன் மீட்பு பணியில் தன்னார்வமாக இணைந்த மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை அளித்த மின்சாரம், வீதிகள், பாலங்கள், தகவல் தொடர்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை விரைவாக மீளமைக்க திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேவையற்ற தடைகளை ஏற்படுத்திய சுற்றறிக்கைகள் மாற்றப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளர்களுக்கு உடனடி நிதி பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 3000 கோடி ரூபாய் அவசர நிதி இந்த பணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தை சமாளித்து நாட்டை மறுகட்டியெழுப்ப அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது முழுவதும் மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். நட்பு நாடுகளுக்கான நன்றியை தெரிவித்து புனரமைப்புக்கான நிதியை உருவாக்க தனியார் துறை, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, நிதி அமைச்சு உள்ளிட்டவற்றின் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சவால்களை மீறி மீண்டு எழ முடியும் என்ற முழு நம்பிக்கை இருப்பதாகவும் இன மத கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட்டு நாட்டை மறை கட்டியெழுப்ப வேண்டிய தருணம் இது என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த இருளில் இருந்தும் ஒளி பிறக்கும். இந்த 2 நாட்கள் கடந்து போகும். நாம் ஒன்றாக எழுச்சி பெற்று நாட்டை குணப்படுத்தி சுபீட்சமான இலங்கையினை நிர்மாணிப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசின் ஆதரவின் பேரில் அனர்த்த மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்ட இந்திய விமானப்படை MI-17 ஹெலிகாப்டரின் உதவியுடன் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ரம்போட பகுதியில் உள்ள அனர்த்த சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்த இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளே இந்த நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த நிலையில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மீட்கப்பட்ட சுற்றுலா பயணிகளின் நலன் குறித்து விசாரித்ததோடு அவர்களுக்கு தேவையான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் பிற வசதிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமைச்சு மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாகிஸ்தானின் நூர்கான் விமானப்படை தளத்திலிருந்து சுமார் 100 டன் நிவாரணப் பொருட்கள், பயிற்றப்பட்ட தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர், முழுமையான வசதிகளுடன் கூடிய நடமாடும் வைத்தியசாலை உள்ளிட்ட அவசர உதவிகளை ஏற்றிய C-130 விமானம் ஒன்று இன்று கொழும்புக்கு புறப்படுவதாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்தது. இலங்கை எதிர்கொண்டுள்ள கடுமையான அவசர நிலைகளுக்கு உடனடியாக பதிலளிக்க இந்த மனிதாபிமான உதவி அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் உள்ள உதவி பொருட்களில் அவசர மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக தங்குமிட வசதிகளுக்கான உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகள் உள்ளிட்டன அடங்கும். இது இலங்கை மக்களுடன் பாகிஸ்தான் பகிரும் நட்பு மற்றும் ஒற்றுமையின் முக்கியமான மனிதாபிமான வெளிப்பாடாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் வலியுறுத்தியுள்ளது. மழை குறைந்திருந்தாலும் மத்திய மலைப்பகுதி மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் தேங்கிய நீர் தொடர்ந்தும் கீழ் நோக்கி நகர்வதால் வெள்ள அபாயம் இன்னமும் நீங்கவில்லை என்று வளிமண்டலவிய திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல் கருணாநாயக்க எச்சரித்துள்ளார். எனவே நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகளை மக்கள் தொடர்ந்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது நாட்டின் மண் முழுவதும் ஈரப்பதமாக இருப்பதால் சில இடங்களில் மண் சரிவு ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் வீடுகளுக்கு திரும்பும் போது மக்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திருகோணமலை முதல் காங்கேசன்துறை வரை உள்ள கடலோர பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்திலிருந்து விலகி இருக்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறாவளியின் நேரடி தாக்கம் குறைந்திருந்தாலும் அதன் மறைமுக தாக்கம் தொடர்கின்றது. சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். கடல் அலைகள் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உருவாகக்கூடும். மத்திய கடல் பகுதிகளில் காற்று வேகம் தாழ்ந்துள்ளதால் மீன்பிடி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும்.
நேற்றைய நிலவரப்படி டிட்வா புயல் யாழ்ப்பாணத்திலிருந்து 170 கிலோமீட்டர் வடகிழக்கே மையம் கொண்டிருந்தது. இது வட தமிழ்நாடு கடற்கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகரம் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதன் விளைவாக திருகோணமலை, புத்தளம், காங்கேசந்துறை, மன்னார் உள்ளிட்ட கடல் பகுதிகளில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். இந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் கடுமையான கொந்தளிப்பு கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டு அனர்த்த நிலைமைகளை அறிந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான கள விஜயத்தை கடல் தொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மேற்கொண்டிருந்தார். மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபரை சந்தித்து நிலைமைகளை கேட்டறிந்ததோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் சென்றிருந்தார். முதலாவதாக கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பாலத்தின் நிலைமைகளையும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விநியோகத்தினையும் பார்வையிட்டதோடு இராணுவத்தினரின் முழுமையான ஒத்துழைப்புக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் புளியம்பொக்கணி நாகேந்திரா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்தும் அவர் கலந்துரையாடியிருந்தார். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானது. வெனப்புவ மற்றும் லுணுவில அண்மித்த பிரதேசத்தில் பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் இலங்கை விமானப்படையின் பெல் 212 உலகு வானூர்தியின் விமானி விங் கமாண்டர் நிர்மல் சேம்பலாப்பட்டிய உயிரிழந்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு விமானப்படை பெரும் பங்களிப்பை வழங்கி வருகின்றது. அந்த சமயத்தில் நொணுவில கிங் ஆற்றின் பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியது. விபத்துக்குள்ளான வேளையில் நொணுவில பாலத்திற்கு அருகில் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்குவதற்கு விமானப்படை அதிகாரிகள் பாதுகாப்பாக தரையிறங்க முயற்சித்த வேளையில் பாலத்தில் மக்கள் தங்கியிருந்தமையால் அந்த முயற்சி தடைப்பட்டது. இதன்போது இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹெலிகாப்டரில் பயணித்த விமானிகள் உட்பட 5 பேரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் விமானி உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் காலநிலை வரலாற்றில் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களில் ஒன்றாக டிட்வா புயல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் 30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போய் பெருமளவான மக்கள் இடம்பெயர்ந்தனர். அந்த சுனாமி பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய பேரழிவாக நீண்ட காலம் கருதப்பட்டது. ஆனால் இம்முறை டிட்வா புயல் சுனாமியை விடவும் அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டதால் மீட்பு நடவடிக்கைகளும் பெரும் சவால் ஏற்பட்டதாகவும் நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள். இதுவரை இலங்கையை தாக்கிய புயல்கள் பெரும்பாலும் கிழக்கிலிருந்து மேற்கோ, கிழக்கிலிருந்து வடமேற்கோ நகர்ந்தன. ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக வங்காள விரிகுடாவில் உருவான ஒரு புயல் இலங்கையின் தெற்கு பகுதியில் ஊடுருவி நாட்டிற்குள் நுழைந்து வடக்கு நோக்கி பயணித்துள்ளது. இந்த பாதை மாற்றமே இலங்கையின் இவ்வாறான அனர்த்தத்தை உருவாக்கிய முக்கிய காரணமாக கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுனாமியை தவிர இதுவரை எந்த அனர்த்தமும் இத்தகைய உயிரிழப்புகளையும் பரவலான சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. டிட்வா புயல் சுனாமிக்கு பின் அதிக உயிரிழப்புகளை சுனாமியை விட அதிக பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்தியதாக மதிப்பிடப்படுகின்றது. டிட்வா புயலின் போது இதுவரை இல்லாத அளவு மழை மாத்தளை மாவட்டத்திலே 24 மணி நேரத்தில் 540.6 மில்லிமீட்டரும், கிளிநொச்சியில் 1897ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகபட்சமாக 274 மில்லிமீட்டர் மழையும், நாடு முழுவதும் 2420 மில்லிமீட்டருக்கு மேலும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது சாதாரண இலங்கையின் ஈரவலயங்களில் ஒரு வருடத்தில் கிடைக்கும் மழை அளவாகும். ஆனால் இந்த அளவு வெறும் 2-3 நாட்களில் பதிவாகியுள்ளது என்பது மிகப்பெரிய வரலாற்று சம்பவமாகும். இலங்கையில் இதுவரை பதிவான மிக கடுமையான மண் சரிவு 2014ஆம் ஆண்டு அக்டோபரில் பதுளை கொஸ்லந்தையில் நிகழ்ந்தது. அப்போது 16 பேர் உயிரிழந்தனர், 200 பேர் காணாமல் போனர். ஆனால் இம்முறை டிட்வா புயலால் ஏற்பட்ட மண் சரிவுகள் இதைவிடவும் பெரும் உயிரிழப்புகளையும் சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இதுவரை எந்த அனர்த்தமும் முழு நாட்டையும் ஒரே நேரத்தில் பாதித்ததில்லை. ஆனால் டிட்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் முழு இலங்கையும் ஒரே நேரத்தில் அனர்த்த நிலைமையினை எதிர்கொண்டது வரலாற்றில் முதல் முறை என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். டிட்வா புயல் இலங்கை வானிலை வரலாற்றில் மிக கடுமையானதும் மிக பரவலான சேதத்தை ஏற்படுத்தியதும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத சவால்களை உருவாக்கிய இயற்கை அனர்த்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.